அத்துணை பேரும் போன கேட்ட வாயில் ஒரு சேல கேட்டாத்தா பெத்து போட்டான் கண்ணீரத்தான் பார்த்தான். கருவில் சுமந்த தாய்க்கு கோயில் கட்டி 1 கோடி செலவில் கும்பாபிஷேகம் நடத்திய மகன்கள். சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் அருகே உள்ள வெளியாரி கிராமத்தை சேர்ந்தவர் கருப்பையா. இவரது மனைவி முத்துக்காளியம்மாள். இவர்களுக்கு சண்முகநாதன், சரவணன், சந்தோஷ்குமார் ஆகிய 3 மகன்கள் உள்ளனர். தாய் இறந்தது முதல் சோகத்தில் வாழ்ந்து வந்த மகன்கள் தங்கள் தாய் மீது கொண்டுள்ள பாசத்தை வெளிப்படுத்த தங்களை கருவில் சுமந்து தங்களை கரை சேர்த்த தாய்க்கு பெருமை சேர்க்க சொந்த ஊரில் கோயில் கட்ட முடிவு செய்தனர். அதற்காக கட்டட நிபுணர்கள், கைவினை கலைஞர்கள் ஆகியோருடன் ஆலோசித்து தாய்க்கு 1 கோடி செலவில் கோயில் கட்டினர். இந்த கோவிலில் தங்கத்தால் செய்யப்பட்ட கலசம் பொருத்தப்பட்டு இன்று 1 கோடி ரூபாய் செலவில் கும்பாபிஷேகமும் நடத்தினர். யாகசாலையில் இருந்து கலசங்கள் கோபுரத்திற்கு கொண்டு சென்று புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் உறவினர்கள், கிராம மக்கள் என ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். இது குறித்து முத்துக்காளி அம்மாளின் மகன்கள் கூறுகையில், ஒரே காரணத்துக்காக அவர் படாத கஷ்டம் இல்லை, அதை சொல்லி மாளாது. அதனால் அந்த கஷ்டத்துலேயும் எங்கள் 3 பேரையும் ஒரு கிராஜுவேட்டாக உருவாக்கணும்னு ஒரே குறிக்கோளோட படாத பட்டு யார்கிட்ட கடன் வாங்கக்கூடாதோ அத்தனை பேர்ட்டையும் கடன் வாங்கி எங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி நாங்கள் இன்னைக்கு ஊர் மதிக்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தவுடன் எங்களை விட்டு சென்றதுனால அவங்க மறக்க முடியலை. சினிமா நட்சத்திரங்களுக்கு கோயில் கட்டும் கொண்டாடும் இன்றைய தலைமுறையினர் மத்தியில் கருவில் சுமந்த தாய்க்கு பெருமை சேர்க்க கோயில் கட்டிய மகன்கள் வித்தியாசமானவர்கள்தான். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் மகிழ்ச்சியையும் அவர்கள் மீதான பெருமையையும் ஏற்படுத்தியுள்ளது. உணர்ந்து